Hi friends, welcome back to H2M3 Channel. இன்னைக்கு பூசணிக்காய் குழம்பு கேரளா ஸ்டைலில் செய்ய போகிறேன். கேரளாவில் இந்த பூசணிக்காயை மத்தங்கா கறி சொல்லுவா. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பூசணிக்காய் குழம்பு செய்ய போகிறேன். பூசணிக்காய் மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுறேன். அப்போது இந்த பூசணி கட் பண்ணுன்னா 600 கிராம் இப்போ வாஷ் பண்ணேன். இப்போ மத்தங்காய் வச்சுறேன். பூசணிக்காய் எண்ணெய் ஊற்றி இல்லாமல் கட் பண்ண பூசணிக்காய் தான் வச்சுறேன். 1/2 கப் வெங்காயம் சின்ன கட் பண்ணி, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன். இது கொஞ்சம் குக் பண்ணணும். அப்போ தான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இப்போது 2 கப் தண்ணி ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் நம்ம கவர் பண்ணணும். இப்போது 10 to 15 மினிட் குக் பண்ணணும். தேங்காய் 1 கப், ஜீரா 1/2 டீஸ்பூன், தண்ணி 1 கப். இப்போ கிரைண்ட் பண்ணணும். இப்போ போதும். இப்போ கிரைண்ட் ஆயிடுச்சு. இதை வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்டேர் பண்ணி மிக்ஸி ஜாரில் நம்ம மசாலா எல்லாமே கிரைண்ட் பண்ண அதை தான் நம்ம ஊற்றலாம். சன்ஃப்ளவர் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டணும். அப்புறம் காஞ்சி மிளகாய் கொஞ்சம் போட்டணும். அப்புறம் தான் ஃப்ரை பண்ணி குழம்புல ஊற்றணும். அப்போது குழம்புல ஊற்றணும். அப்புறம் தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஊற்றிச்சு. அப்போ நல்லா ஸ்டேர் பண்ணி முடிஞ்சிச்சு தான் கவர் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்புறம் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு இருக்குதா, காரம் இருக்குதா, கரெக்டாக இருக்குதா பார்க்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி கரெக்டாகிடுச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாகிடுச்சு. இப்போது போதும். கொஞ்சம் ஸ்டேர் பண்ணி அப்போ பார்க்கும்போது கரெக்டாகிடுச்சு, சூப்பராகிடுச்சு. இப்போது ஒரு பவுலில் நம்ம வைக்கலாம். இப்போ எடுத்துலாம். அப்போ கரெக்டாகிடுச்சு, போதும், சூப்பராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காய் குழம்பு செஞ்சு முடிஞ்சிச்சு. சூப்பர் ரிசல்ட் வந்துச்சு. செம்மையாக இருக்குது. நல்ல டேஸ்ட் இருக்குது. சாப்பிடும்போது டேஸ்ட் பண்ணும்போது இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.